ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அன்சீனில் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து ஆல்ரெடி சாச்சனாவும் பவித்ராவும் நேற்று வந்து லைன் கிராஸ் பண்ணி போய் அந்த பக்கம் அரசரோட செங்கோல் அது எல்லாமே திருடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ராணுவ கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அது திரும்ப கொடுத்தாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணியோட நகை 2 செயின் வரைக்கும் திருடி வச்சுருக்காங்க போல இருக்குது சாச்சனா. அவங்களோட பேண்ட்ஸ் பேக்கெட்டில் உள்ளே வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக டாஸ்க் ரூல்ஸ் படி அரசவையை சேர்ந்தவங்களோ மகாராணியோ மகாராஜாவோ எந்த பொருளையுமே திருடக்கூடாது. இது வந்து பெரிய ரூல் பிரேக்கர். மற்றவங்க திருடலாம், மக்களோ இருக்கிறவங்களோ பணியாலோ அவங்கெல்லாம் வேறு. அரசவையை சேர்ந்தவங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து திருடவே கூடாது. ஸோ அதை வந்துட்டு வர்ஷினியும் அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் மட்டும்தான் ஒழுங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. மற்ற கேர்ள்ஸ் யாருமே அந்த கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் நிறைய பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி மகாராணி திருடவே கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு பவித்ராவும் மஞ்சரியும் சொன்னதுக்கப்புறமா சாச்சனா வந்து நைஸாக கொண்டு வந்து அழகாக 2 செயினை வந்து நேக்காக அந்த இதில் தூக்கி வைக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க முன்னாடி இவர் ஸ்டார்டிங் எபிசோட்ஸில் அவங்க ஒரு கடையிலேருந்து ஒரு செயினை திருடினேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக திருப்பி போடுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய ரூல் பிரேக். இதையாவது விஜய் சேதுபதி சார் கேட்பாராருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.